ஒளிப்பதிவாளர் யுவா கார்த்திகேயன் அவர்களை பேச அழைக்கிறோம். Okay, so happy to be part of this film. I would like to thank my Gurunatha, Mr. Satya sir. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அண்ட் என்னோட அண்ணன் வெங்கி அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி இடத்துல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 பேரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார் அண்ட் ஹீரோ சதீஷ் சார். ஒரு இமன்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் சார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஒரு 2 minutes. ஸோ என்னோட டீம் வசந்தண்ணா, ராம், அனு, ஜெகன், அஜித் எல்லாரும். அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண ஃபோக்கஸ் புல்லர்ஸ், கேமரா அசிஸ்டன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராலியில் ஒர்க் பண்ணவங்க அண்ட் அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என் கூட இருந்த முரளி சார், மேனேஜிங் டீமில் அஷ்ரஃப் சார், ஹக்கீம் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ரிச்சர்ட், அவங்க சாங் பார்த்துருப்பீங்க, அவங்க நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவர் தான் பண்ணார். அண்ட் என்னோட கலரிஸ்ட் அருண், எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடியோவில் இருந்த ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் சிஜியில் ஹோக்கஸ் ஃபோக்கஸ். ஐட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தோம் சாரி. அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். 23rd வருது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூவா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் கம்பெனி எடிட்டர் என்று இவரை சொல்லலாம். தேஜாவு, தருணம், வித்தைக்காரன் என்று அடுத்தடுத்த படங்கள். அழகான சிந்தனையின் செயல்பாடு எப்போதும் வெற்றியின் வடிவமாக வெளிப்படும் வித்தைக்காரன் படத்தின் எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சான்ஸ் கொடுத்தது என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார். வந்து அவரை கூப்பிட்டு இப்படி வித்தைக்காரன் ஒரு படம் பண்றோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவர் ப்ரொடக்ஷனாக சொன்னோடனே எனக்கு ஓகேன்னு பண்ண வெங்கி என்னோட டைரக்டர் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இன்னைக்கு கூட எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் சதீஷ் ப்ரோ கூட என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வந்து ஓமை கோஸ்ட் ஃபிலிம் பண்ணோம், சனி லியோன் ஃபிலிம் பண்ணோம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம். 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் என் கூட ஃபுல் டைம் ட்ராவல் பண்ண என்னோட அசோசியேட் அமுதன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சதீஷன், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார். சார் அடுத்த படமும் கூப்பிட்டுருங்க சார். அதனால எல்லாத்துக்கும் நன்றி. படம் 23rd ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்க. சதீஷன் எனக்கு நைசேகர் காஞ்சி மாதிரி இதுவும் பெரிய ஒரு ஹிட்டான ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பாரிஸ் ஜெயராஜ், அயோத்தி, அன்னபூரணி என்று வெற்றி படங்களில் எல்லாம் கண்ணை ஒற்றிக்கொள்ளும் அளவுக்கு இவரோட கலை படைப்புகள். வித்தைக்காரன் படத்தின் கலை இயக்குனர் துரைராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ரோமியோ ஜூலியட், கங்குவா போன்ற 15க்கும் மேற்பட்ட படங்களில் தன் திறமைகளை வெளிப்படுத்தி அற்புதமான நடன அசைவுகளை கொடுத்திருக்கும் வித்தைக்காரன் படத்தின் கோரியோகிராஃபர் ரிச்சர்ட் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரு 15 years மேலே தெரியும் அண்ணன், ஃபேமிலி மாதிரி. அப்புறம் வெங்கினும் அதே மாதிரி தான், ரொம்ப தேங்க்யூ நான் வெங்கினா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சதீஷ் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அவங்க டான்ஸ் ஸ்டெப்பில் சாரி. அப்புறம் அந்த படம் வெட்டி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தர்மதுரை, பரியேறும் பெருமாள், கடைக்குட்டி சிங்கம் போன்ற படங்களில் பார்த்த முகம் நடிகர் ரகு அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு மட்டும் ரொம்ப மயக்கத்தில் பேசுறது. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்க. அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். வித்தைக்காரன் படத்தில் சிறிய கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கும் விக்ரம் அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மெயினாக வெங்கி ப்ரோ பின் வெரி என்கரேஜிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் மேலும் நம்ம ஒர்க் பண்ணோம். சதீஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வித்தைக்காரன் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடித்துள்ள தாரணி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். First, I would like to thank director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கோலி சோடா கொண்டு வந்த கொடூர வில்லனாக தனி ஒருவனாக தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர் மதுசூதனன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மைக்கு பிடிச்சி எதுவும் பேச முடியாம டைரக்டர் இருந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு நம்ம ஒன்லி ஸ்க்ரீன் முன்னாடி தான் ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். இப்போ உட்காந்து ஆளுநர் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும், பேச முடியாது. வெங்கி ப்ரோ ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படி விஜய் சார் தொடர்ந்து நீங்க படம் பண்ணிட்டு இருக்கணும், நாங்க அதில் நடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தாதான் ஆர்டிஸ்ட் நல்லா இருக்காரு, ஒரு 10 டைரக்டர் உருவாக்காது. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓடுறதில்ல, ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் எடுத்த படங்களை விட நடித்த படங்கள் அதிகம். காலையும் கடவுளையும் கடற்கரையும் படம் பிடிப்பவர் தன் இயக்கத்திற்கு ஏனோ விடுமுறை விட்டார். நடிப்பே தெரியாதவாறு டஜன் படங்களில் நடித்து வரும் இயக்குனர் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்கு. குறிப்பாக திரைத்துறையில் அதிகப்படியாக சொல்றது என்னன்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாமே நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த பண்புகள்லாம் தாயார் விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு. நன்றி உணர்வு யாரு இருக்காங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களா எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். வித்தைக்காரன் வெங்கி எப்போதுமே என்னன்னா, திருடர்கள் கதை சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்கு. திருடர்கள் கதை எனக்கு ஒரு 10 அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை பூட்டு போட வச்சிடறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடறாங்க. திருடர்கள் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது. அதனால வெங்கி தன்னுடைய முதல் கதையை திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடிக்கும். குறிப்பா ப்ரொடியூசர் விஜய், அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு ஃபர்ஸ்ட் வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, பாரதி ராஜா 2 கதையை போய் சொல்லியிருக்காரு முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். 2ம் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாவே இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு இருக்காரு. அப்போ பாரதி ராஜா சொன்னாராம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் சார், அதை வேணா சொல்லட்டுமா? சரியா, நாளைக்கு சொல்லு. அந்த சொன்ன படம் தான் 16 வயதில்லை. 16 வயதில்லை சொன்ன உடனே, ஐயோ இதுதாங்க படம், என்னையா இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இதுதான் வராத படம்
அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னார். அவர் பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரி. ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சது. அதனால புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்க வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பத்தி சொன்னாரு. விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு. இப்ப நமக்கு சதீஷ் கிடைச்சிருக்காரு. பாட்டு டான்ஸ் எல்லாத்தையும் வந்திருக்காரு. ஏன்னா விஜய் மனசுல நினைச்சிட்டு சொல்றாருன்னா அப்ப மாசுக்குள்ள விஜய் ஒருத்தர் இருக்காரு. இல்ல வாழ்த்துக்கள் வரட்டும். ஏன்னா எப்போதுமே என்னன்னா எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு. சதீஷ் வந்தா யாரோ வர்றதுக்கு நமக்கு தெரிய சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்துல இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா இவா வந்து மிகச்சிறந்த, அதாவது என்னன்னா வேலை பேசாம வேலை செய்யற மிகச்சிறந்த ஒரு பையன். மிகச்சிறந்த ஒரு பிசி மேல வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பிசி தான் வந்து உழைப்பு குருவா நான் நினைப்பேன். அவரை பத்தி சொல்லணும்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டே ஒண்டர் அது ரசிச்சுட்டே இருப்பாரு. திடீர்னு அவரே கட் சொல்லுவாரு. ஐயோ இது தேர்ல நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஒரு அந்த வீழ்வென்றல் பார்த்துக்கிட்டே ரசிப்பாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பா கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது, கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளவு படம் பண்ணாரு கேமரா. அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்தாரு இன்ஸ்டியூட்ல இருந்து. அவர்கிட்ட கேட்கும்போது பாதியிலே ஓடி வந்து தமிழ் தென்னிந்திய சினிமாவுடைய ஒளிப்பதியும் மாத்துறாரு பிசி. அவரு ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு கண்ணன் சார்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, எங்க வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்தது நான் அப்பனா எடுத்துக்கிட்டேன். எங்க வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னாலும் அதை பிசி எடுத்தாரு அப்படின்னாரு. ஆனா ஒண்ணு தப்ப எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமர் உடைக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்த நம்ம செய்யணும். தெரியாம செஞ்ச விடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனா அதை மீறி என்ன பண்றதுன்றதான் பிசி செஞ்சாரு. அதே போல இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அப்பதான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும். அப்பதான் அதன்படி நம்ம சரியா நிற்கலாம். தப்பா கத்துக்கிட்டோம்னா சரியா நிற்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஞாபக கிளை எங்கிலும் வந்து போகும் அழகிய முகம், கண் சிமிட்டாமல் நாம் பார்த்த சிம்டாங்காரன் பாட்டு, மகாராஷ்டிராவிலிருந்து கோடம்பாக்கம் வந்த மக்கன் பேடா இவர். அழைக்கிறோம் சிம்ரன் குப்தா அவர்களை. ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் வியூவர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much, Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I have absolutely no godfather, help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl, which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb, and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் நம்பிக்கை படைப்பாளியான லோகேஷ் கனகராஜின் இணை இயக்குனர்,
மாஸ்டர் விக்ரம் என்ற பட அனுபவம். தீரா தேடலுடன் புதியவர்களின் புது அலை தமிழ் சினிமாவில் முதல் படைப்பாக வைரத்தை கையில் எடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் எப்போதும் பேசப்படும் படைப்பாக வைரமாய் ஜொலிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் வித்தைக்காரன் பட இயக்குனர் வெங்கி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை. எனக்கு பெருசா பேசலாம் வராது. எனக்கு நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கோம், நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம், நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கோம். பட் அதில் நிறைய தள்ளி தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டுருப்பாரு. 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல என்ன வேற என்ன ஒர்க் பண்றீங்க, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீட் ஆகி வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு. கேட்க தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆயிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவா பணம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டர்ல ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் நான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்து கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணிட்டு நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னா என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறாங்க. பட் இந்த கதை கேட்டு அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒரு இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தோட அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் அந்த கதையில ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நானும் அவனும் பேசும்போது திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ்ட் பத்தின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இல்ல அது அந்த அர்த்தத்துல இல்ல, சதீஷை வச்சு இதுக்கு பண்ணாத ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜியாகிரபியா யோசிச்சோம் எங்க போய் கொள்ளையடிக்கலாம்னு. இது கொள்ளையடிக்காத இடமா இருக்கும், நகைக்கடை, துணி கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனு தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன் இது கொள்ளையவே நான் ஒன்னா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்ல வேணாண்டா நான் கேட்டேன், சரி கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா, அது இதுடா ஏர்போர்ட்ல கொள்ளடிக்க நீ போய் அடி அப்படின்னு. அவன் அப்போ தான் அப்போ ஓகே ஏர்போர்ட்ல அடிச்சு பண்றேன், ஏர்போர்ட்லாம் கொள்ளடிக்க முடியாது அப்படின்னா இல்லடா அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் புள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அது தேங்க்ஸ் வச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேல நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசன் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேல படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுல இருந்து எனக்கு மேல அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேல நிறைய உழைச்சது, டே அண்ட் நைட்டா இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாம போன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லையான்னு கேட்டுப்பேன். எனக்கு மேல நிறைய உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடிச்ச நடிகைகள், அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிடும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்ல எங்கேயோ இருந்தாங்க, ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்டா இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல, அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேரம் ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ரொடியூசர் சொன்ன சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேற தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னா. அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துடுவாங்க, டைலாக் பேசுவோம். அவங்க சுத்தமா தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்க சுத்தமா தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஃபுல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக்கு சிங்கிள் டேக்ல அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தை நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின் ரோல் தான் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்துல பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசா, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம்.
பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் வச்சு. அப்புறம் அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து தெரிஞ்சுக்கணும், நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மூமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது ஈஸியா இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்றது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டர்ல எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டா நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்ற நான் டிசைட் பண்ற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அது மற்றவங்களும் கோஆபரேட் பண்ணோம், அது நிறைய கோஆபரேட் பண்ணாங்க. அது சுப்ரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் காம்பினேஷன் நிறையா, அதனால அவர் கூட நடிச்சோம். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணாரு எனக்கு, நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேற யாரு, ஆமா கரெக்ட் தான், வேற வழி இல்லைன்றது ஒன்று இருக்கு. தேங்க்ஸ். அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து டிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான். நிறைய பேர் புதுசுதான் நாங்க இது பண்ணியிருக்கோம். அதுல மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் எனக்கு காமிச்சார், போட்டு வச்சிருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெல்லாம் கேட்டேன், போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல. அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா லைவ்ல போய் எடுத்தோம். அது தவிர்த்து மேட்ச் பண்ற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாரு படத்துக்குள்ள. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னோம், ஓகே நான் எழுதி தரேன் சொன்னாரு. டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் மெயில் வந்துட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்ற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணிடுச்சு. வேற யாருக்கு வேற விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க இது மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு, அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் மற்ற ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான் அவர். விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து இவருக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து கூட படத்துல ஹீரோயின் இல்லை, இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனா அவர் சின்னதான் வர்றாரு, அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்க. அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடிச்சவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்னு என் டைரக்ஷன் டீம். நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். நான் ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், 4 வாட்டி கொஞ்சம் லைட்டா மூஞ்சி காமிச்சுக்குவேன். பட் அதுக்காக அவனும் வேலையை விட்டு போகாம கடைசி வரைக்கும் புரிஞ்சுட்டானே அவனுக்கு. ஓகே இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனா தப்பு பண்ணும்போது தான் கோளாறு ஆகுறான். அவன் சும்மா கோளாறு ஆக மாட்டான். அவன் ஒரு 4 வாட்டி சொல்றான், 4 வாட்டி நம்ம புரிஞ்சு போனோம். 5ஆவது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது. அந்த தேங்க்ஸ்டா அதுக்கு. 10 பேர் இருந்தாங்க என்கிட்ட. எல்லாரும் கேட்பான், ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேர் அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேருன்னு. அப்போ யோசிச்சேன், நான் தப்பு பண்றோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டாரு, கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருந்தோம். 3rd வாட்டி ஒருத்தர் கேட்டாரு 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இவ்வளவு பேர் கேட்கறாங்க அப்படின்னா அது தப்பு பண்ணல. நம்ம 10 பேர் வேணும்னு எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்க எனக்கு அசன் டேரக்டர், ஓகேவா அசன் டேரக்டர் சொன்னா ஓகே வா அப்படியே கூப்பிட்டு நான் போட்டு சேர்த்தேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தாங்க. அந்த 10 பேர் ஈக்குவலா 10 பேர் சொன்னேன், 15 பேர் சொன்னேன். அது ஈக்குவலா அந்த சினிமாட்டோகிராஃபி டீம், இவங்க டீம் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க. படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி 15 பேர் தான் சொல்லணுமா. அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். டேவன்ல இருந்து நான் எனக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட அதிகமா மென்டலி பிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமா வேலை பார்த்தோம்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேற யாரையும் விட்டுனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பிடிக்கும் நம்புறேன். நான் ஆசாசியா ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம், அந்த கதையில படம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்க எல்லாம் பாருங்க, பிடிச்சிருந்தா நல்லபடியா எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.